வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவை ஒரு வித்தியாசமான வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப் டெல் i3 லேப்டாப். இது நாங்கள் நார்மலாக பாதிக்கல ஓப்பன் பண்ண விண்டோஸுக்குள்ளே போக சரியான லேட்டாக இருக்குது, லேப்டாப்பும் சரியான ஸ்லோவாக இருக்குது. இதுக்கு நாங்கள் எஸ்எஸ்டி கார்டு போட்டு எவ்வளோ குயிக்காக வேலை செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக எஸ்எஸ்டி போடக்கு முன்னாடி என்ன ஸ்பீடில் விண்டோஸ் ஓப்பன் ஆனது, எஸ்எஸ்டி போட்டால் அப்புறம் என்ன ஸ்பீடில் விண்டோஸ் ஓப்பன் ஆனது நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது நேரம் எஸ்எஸ்டி கார்டு நான் 512 GB டெராஸில் ஆர்டர் பண்ணி எடுத்துனேன். அதில் அன்பாக்சிங் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. இதான் டெராஸ்லேருந்து வந்த பார்சல். இப்போ நாங்கள் அதை பிச்சு கொண்டு இருக்கிறோம். நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். உள்ளுக்குள்ள நாங்கள் பார்சல் எடுத்த உடனே ஒரு வாரண்டி கார்டு மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். அதில் வாரண்டி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் இதை வச்சுட்டு உள்ளுக்கு இருக்கிற எஸ்எஸ்டி கார்டு எடுப்ப முடியல. இப்போ நாங்கள் இந்த லேப்டாப்புக்கு எப்படி எஸ்எஸ்டி கார்டு மாத்திரம் பண்ணுறதை பார்க்க போகிறோம். முதல் லேப்பை நீங்கள் திருப்பி போட்டு சுற்றி இருக்கிற நட்டு எல்லாத்தையும் கலட்டுங்க. நீங்கள் நட்டை கலட்டுங்க. இதுக்கு சரியான தூளை மட்டும் பாவீங்க. பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று பாவிச்சிட்றாங்க. இப்போ நாங்கள் லேப்டாப்பை ஃபுல்லாக கலட்டிட்டோம். லேப்டாப்பை ஃபுல்லாக கலட்டின பிறகு பாருங்கள், இந்த இடம் தான் எஸ்எஸ்டி கார்டு போடுற இடம். அதுக்கான சுழட் தனியாகவே இருக்குது. பழைய லேப்டாப்புக்கு எஸ்எஸ்டி கார்டு போடுறதுக்கு அந்த சுழட் வராது. நீங்கள் அப்படின்னு என்ன செய்யணும்னா இந்த இதோட வந்த கார்டிஸை கலட்டி போட்டு அந்த இடத்துல எஸ்எஸ்டி கார்டு போடணும். இருக்கிற கார்டிஸை நாங்கள் சிடி ரோமுக்குள்ளே போடலாம். இப்போ நாங்கள் எஸ்எஸ்டி கார்டை போட்டுறோம் பாருங்கள். இந்த சொக்கெட்டுக்கு நாங்கள் பூட்டிட்டு நட்டை வச்சு டைப் பண்ணணும். முந்தி வந்த லேப்டாப்புக்கெல்லாம் பேட்டரி நீட்டு டைப்பில் வந்தது. இப்போ பாருங்கள், லித்தியம் அயன் பேட்டரி ஒரே பேட்டரியாக வருது. முந்தி உள்ளுக்குள்ளே பேட்டரிக்குள்ளே நிறைய சின்ன சின்ன பென்டோச் பேட்டரி மாதிரி நிறைய பேட்டரிஸ் இருக்கும். இப்போ எஸ்எஸ்டி கார்டை பூட்டிட்டோம். லேப்பின் கவரை இனி போட்டுருதான். லேப்பின் கவரையும் பூட்டி போட்டு நான் எப்படி ஐஎஸ்ஓ ஃபைல் இதுக்கு சிஸ்டம் போடுறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்புக்கு நீங்களே சிஸ்டம் போடலாம். முதல் கோல் குரோம் ப்ரௌசருக்கு போங்க. உங்களுடைய கம்ப்யூட்டரில் கோல் குரோம் ப்ரௌசருக்கு போய்ட்டு Windows 10 ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் 64 டைப் பண்ணிங்கன்னா முதலாவது வார மைக்ரோசாஃப்ட் ஒஃபிஷியல் பேஜுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோட்ஸ் Windows 10 வரும். டவுன்லோட் அதுக்குள்ளே ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். கிரியேட் Windows 10 இன்ஸ்டலேஷன் மீடியான்னு இருக்கும். அதில் டவுன்லோட் டூல் நவுன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா டவுன்லோட் ஆகும். அது டவுன்லோட் ஆன பிறகு அதை கொடுத்து ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா உங்களுக்கு பொலிசி டீட்டெயில்ஸ் வரும். அதை அக்செப்ட் பண்ணி உள்ளுக்க போங்க. அக்செப்ட் பண்ணி உள்ளுக்க போனீங்கன்னொன்னே உங்களுக்கு இந்த பிசியை அப்கிரேட் பண்ண கேட்கும். இல்லாட்டி நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதே பிசியில் இருக்கிற டீட்டெயில்ஸை தான் ரெக்கமெண்டேஷனில் கேட்கும். இல்லாட்டி நீங்கள் லாங்குவேஜோ இல்லாது 64 பிட்டோ 32 பிட்டோ அதை செலக்ட் பண்ணதுக்கு நான் இதே மாதிரி தான் விண்டோஸ் போட போகிறேன். அதனால் அந்த ரெக்கமெண்டை நான் அக்செப்ட் பண்ணுறேன். அதோட நீங்கள் யூஎஸ்பி பென்ட்ரைவில் போட போகிறீங்களோ இல்லை ஐஎஸ்ஓ ஃபைலில் இன்ஸ்டால் பண்ணுற போகிறீங்களோன்னு இருக்குது. நான் யூஎஸ்பி பென்ட்ரைவ்லாம் போட போகிறேன். அப்போ நான் யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ளாஷ் ட்ரைவை ஏற்கனவே ப்ளக்கிங் பண்ணிங்கன்னொன்னே இதில் காட்டும். அதை கிளிக் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ண தொடங்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் செல்லும் டவுன்லோட் ஆகிறாக்கு. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பிறகு ஃபினிஷ்ன்னு வரும். ஃபினிஷை கொடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் விண்டோஸ் போட போகிற லேப்டாப்புக்குள்ளே போயிட்டு லேப்டாப்பை ஒன் பண்ணி போட்டு F12 கொடுங்க. F12 கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பென் ட்ரைவை செலக்ட் பண்ண கேட்கும். அந்த பென் ட்ரைவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே ரன் ஆகுறாங்க. பென் ட்ரைவில் இருக்கிற விண்டோஸ் ரன் ஆகுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
நீங்கள் F2 கொடுத்து பயோ செட்டிங் செய்யலாம். F12 தான் பூட்டபிள் செக்ஷன். நீங்கள் பென்ட்ரைவை கொழுவி போட்டு F12 கொடுத்தீங்கன்னா சரி. டெல் லேப்டாப்புக்கு வேறு லேப்டாப்ஸுக்கு கூடுதலாக எல்லா லேப்டாப்ஸுக்கும் F12 தான். நீங்கள் F12 கொடுத்தீங்கனாலே அந்த செட்டிங்ஸ் வேறு நார்மலாக. இப்போ அதில் நாங்கள் நெக்ஸ்ட்டை கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இன்ஸ்டால் நாவை கொடுக்கணும். நாங்கள் இன்ஸ்டால் நாவை கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லேப்டாப்பில் கூடுதலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்க ஏசி பவர் லைனை கனெக்ட் பண்ணி வச்சுடுங்க. இதில் நாங்கள் அக்செப்ட் பண்ணி போட்டு 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நாங்கள் மேனுவலாக செய்கிறோம்ண்டு. இதில் நீங்கள் பார்ட்டிஷன் பிரிக்கல ஏற்கனவே பார்ட்டிஷன் பிரித்தபடி இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டும் பிரிக்கலாம். நான் போய் கீழே இந்த போட்ட SSD கார்டு காட்டுது, அது கீழே தான் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே 1 TB காட்டிச்சிருந்தது. நான் அதில் டிலீட் பண்ணி போட்டு திருப்ப எல்லாத்தையும் நான் உண்டாக்கி போட்டு அதை பிரிக்க போகிறேன் 1 TBயை. அது நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு டிலீட்டை கொடுக்கணும். நீங்கள் டிலீட் பண்ணி போட்டு நீங்கள் திருப்பி பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணக்கல 1 GB 1024 MB. நாங்கள் 100 GB பிரிக்க போகிறோம்னா 100 தர 1024 MB டைப் பண்ணணும். அதால் 100 தர 1024 பெருக்கி போட்டு தான் நாங்கள் அதில் டைப் பண்ணணும். அப்படின்னா தான் சரியான ஜிபி கணக்கு வரும் பார்ட்டிஷனுக்கு. இப்போ அதில் டைப் பண்ணி போட்டு நாங்கள் அப்ளை கொடுத்தோம்னா பார்ட்டிஷன் பிரிஞ்சிடும். இப்போ நான் அந்த புதுசாக வாங்கின SSD கார்டை நான் அப்படியே ஒரு பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ணி போட்டு அதை செலக்ட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டாக கொடுக்கணும். பாருங்க, நான் இப்போ 1 TBயை பிரிக்கிறேன். 1 TBயை நான் 2 பார்ட்டிஷனாக பிரிக்கிறேன். ஒன் டிபியை செலக்ட் பண்ணி போட்டு அந்த நியூன்றதை கிளிக் பண்ணணும். நீங்கள் கம்ப்யூட்டராக பூட் பண்ணக்கு முதல் கம்ப்யூட்டரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வைங்க. இல்லாட்டி டிலீட் ஆகிடும். இல்லாட்டி வேறு பார்ட்டிஷனுக்கு போட்டுட்டு அந்த பார்ட்டிஷனை டிலீட் பண்ண அப்படிங்கனாலும் சரி. ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சுட்டேன். இப்போ 2வது பார்ட்டிஷனுக்கு அதை செலக்ட் பண்ணி போட்டு நியூவை கொடுத்துட்டு அப்படியே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி போட்டு நான் இப்போ SSD கார்டை செலக்ட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டாக கொடுக்கணும். இந்த SSD கார்டு இதெல்லாம் நாங்கள் சிஸ்டம் போடணும். இந்த SSD கார்டில் சிஸ்டம் போட்டால் தான் சிஸ்டம் ஸ்பீடாக வேலை செய்யும். மற்றதில் போட்டிங்கன்னா SSD கார்டு போட்டதில் பிரயோசனமே இல்லை. நார்மல் கார்டிஸில் போட்டிங்கன்னா SSD கார்டு லேப்புக்கு போட்டதில் பிரயோசனமே இல்லை. இப்போ நாங்கள் SSD கார்டை செலக்ட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னொன்னே ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். இதில் நாங்கள் சிடியில் போட்டு இன்ஸ்டால் பண்ண வலிக்கிட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். இது பென்ட்ரைவனுடைய டக்குன்னு ஸ்பீடாக இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். நார்மலாக கார்டிஸில் டிஸ்ஸாக தானே உள்ளுக்கு இருக்கும். அதால் டேட்டாவை தேடி எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும். அதே நேரம் SSD கார்டு போட்டோம்னா குயிக்காக எல்லா ஃபைல்ஸையும் தேடி எடுத்து டக்குன்னு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். மற்றது கம்ப்யூட்டர் வேலை செய்யவும் நல்ல ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் நிறைய வித்தியாசம் இருக்கும் SSD கார்டு மாதிரினா. நீங்கள் உங்களோட பழைய லேப்டாப் எல்லாத்துக்கும் SSD கார்டை போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகிடுது. இப்போ நாங்கள் ரீஸ்டார்ட் கொடுக்குறோம். இதில் ஒரே ஒரு சின்ன கஷ்டம் என்னென்னா அந்த பார்ட்டிஷன் பிரிக்கிறது. அதை நீங்கள் வடிவாக செஞ்சிட்டிங்கன்னா விண்டோஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். வீட்லேயே நீங்கள் கடையை கொண்டே கொடுத்தீங்கன்னா 1500 2000 ரூபா எடுப்பாங்க ஒரு விண்டோஸ் போட்டு தர்றதுக்கு லேப்புக்கு. உங்களோட கம்ப்யூட்டரில் ஏற்கனவே ஜெனியூன் விண்டோஸ் வந்துருந்தால் நீங்கள் திருப்பி இன்ஸ்டால் பண்ணி போட்டு நெட்டோட கனெக்ட் பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் போய் ஆக்டிவேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகி போட்டு தான் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் நாங்கள் சின்ன சின்ன செட்டிங்ஸ் என்ன செய்யணும் ஓப்பன் பண்ணாங்களே.
விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணாக்க 2-3 தரம் பிசி ரீபூட் ஆகி கொண்டு இருக்கும். இப்போ ரீபூட் ஆகி திருப்பி உள்ளுக்க போய் கொண்டிருக்கும். இப்போ ஜஸ்ட் ஏ மூமெண்ட் வருது. அதுக்கு பிறகு நீங்கள் எந்த ரீஜன் கேட்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணி போனால் யூஎஸ்ஏ கொடுக்குறேன். அதை செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டை கொடுங்க. கீபோர்ட் டைப்பும் கேட்குது, அதை நீங்கள் யூஎஸ்ஏ கொடுங்க. வேறு ஒன்று செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான உள்ளுக்கு போய் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி போங்க. இல்லாட்டி கீபோர்ட் டைப் மாற்றணும்னா மாற்றலாம். அதில் போய் இப்போ இன்டர்நெட் ஒன்று கனெக்ட் பண்ணாங்க. எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணி உள்ளுக்க போய் கொண்டுருங்க. ஸ்கிப் பண்ணி உள்ளுக்க போனீங்கன்னா அப்புறம் பிசின்ற பேர் இருக்குது. முன்ன பிசின்ற பேர் ஏதாவது ஒரு பேரை கொடுங்க. உங்களோட பேரோ ஏதாவது ஆஃபீஸின்ற பேரோ ஏதாவது கொடுத்து பிசின்ற பேரை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு பாஸ்வேர்ட் தேவைன்னா பாஸ்வேர்ட்டை இப்போவே கொடுக்கலாம். பாஸ்வேர்ட் தேவையில்லைன்னா கொடுக்காங்க. நான் இப்போ பாஸ்வேர்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டை கொடுத்து உள்ளுக்க போங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்ஸ்டால் ஆகி உள்ளுக்குள்ளே போயிட்டேன் பாருங்கள். இப்போ நான் 2 வீடியோவும் போடுறேன் பாருங்கள். விண்டோஸ் முதல் நார்மல் கார்டிஸ்லையும் NVME என்ற SSD கார்டிஸ்லையும் போட்டு நான் 2 இந்த வீடியோவையும் பக்கத்தில் போடுறேன் பாருங்கள். இவ்வளோ குயிக்காக ஓப்பன் ஆகுண்டு. நீங்கள் சாஃப்ட்வேர் ட்ரைவர்ஸ் போட்டாலும் அவ்வளோ குயிக்காக ஓப்பன் ஆகும். நார்மல் கார்டிஸை விட இது எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். 2 கிளிப்பையும் நான் பக்கத்தில் போடுறேன் பாருங்கள். மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நண்பர்களே.